எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த கார்த்திகை மாதம் நாளைக்கு பிறக்குது இல்லைங்களா, சனிக்கிழமை. அது சிவனுக்குரிய மாதம் மட்டும் கிடையாதுங்க. சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள். அதே மாதிரி கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கும் உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பாருங்க, சனிக்கிழமை கிருத்திகையிலேயே பிறக்குது. அப்போ அதுவும் ஒரு சிறப்பு. சனிக்கிழமை பெருமாளுக்கு ஒரு சிறப்பு, கிருத்திகைக்கு ஒரு சிறப்பு, முருகருக்குரிய நாள். அதே மாதிரி கார்த்திகை பிறக்குது, மாச பிறப்பு. 3 சிறப்பு இருக்குதுங்க நாளைக்கு. இப்போ அந்த கார்த்திகையில முருகனுக்கும் சிறப்பு தான், சரிங்களா? இப்போ இந்த மாசத்துல சிவன் கோயில்ல சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மாசத்துல தான் எல்லா கோயிலுமே சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ நீங்க எந்த கோயில்ல பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற கோயில பண்றாங்களா, அது கொஞ்சம் தூரமா இருக்குதா, அது உங்களுடைய சௌகரியம். அதுல நீங்க எப்ப பண்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சங்க அபிஷேகத்துல கலந்துக்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சங்க அபிஷேகம் பண்ணும்போது அதுக்கு ஏதாவது பொருள் வேணும், அந்த அபிஷேகத்துக்கு உண்டான பொருள் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அதனுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்வமேத யாகம் பண்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை தவற விடலாங்களா? அதனால தவற விடாம போய் வாங்கி கொடுத்து அந்த பூஜையில கலந்துக்கோங்க. சப்போஸ் அப்படி உங்களால அதை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு முடியாதவங்க நீங்க வருத்தப்பட வேண்டாம். அந்த கோயில்ல ஏதாவது ஒரு வேலை இருக்கும், ஏதோ சின்ன சின்ன வேலை இருக்கும். சாமி தட்டங்கள் ஏதாவது சுத்தம் பண்ணி கொடுக்கறது, அந்த இடத்த சுத்தம் பண்றது, தண்ணி போட்டு சுத்தம் பண்றது, அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்க சேவை செய்யலாம். அப்படி செஞ்சாலுமே சிவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், சரிங்களா? இந்த சங்க அபிஷேகத்தை நீங்க தவற விடாதீங்க. போய் நீங்க கலந்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றங்கள் அப்படியே ஏற்படுங்க. இதெல்லாமே நான் பண்ணி அனுபவிச்சுட்டு என்னோட அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு சொல்லும் போதே அந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுங்க. இது உண்மைங்க. நீங்களும் போய் அந்த சங்காபிஷேகம் பண்ற அந்த சிவன் கோயில்ல கலந்து சிவனுடைய அருளை நீங்க பெறணும்னு சொல்லி நான் உங்களுக்காக மனசார வேண்டிக்கிறேங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே கார்த்திகை மாசம் முழுவதும் நான் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. என்னோட கவிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சேர்ந்துடும், சரிங்களா? நன்றி, வணக்கம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க.